வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணித கூடத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள எண்கள் தலைப்பிலிருந்து பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய 10 முதல் 15 வரையிலான கணக்குகளை விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ 10வது கணக்கு. A student had multiplied a number by 4/3 instead of dividing it by 4/3 and got 70 more than the correct answer. Find the number. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. இதுதான் கேள்வி. இங்கே என்ன கொடுத்துருக்க, ஃபர்ஸ்ட் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கேள்விக்கான சீக்வன்ஸ் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அமைக்க முடியும். அப்போ ஒரு மாணவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா 4/3 வகுப்பதற்கு பதிலாக அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா வகுத்திருக்கணும். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த எண் கூட 4/3 பெருக்கிட்டாரு. அப்படி பெருக்கி மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். சரியான விடை என்னவோ அது கூட 70 கூடுதலாக பெற்றிருக்காரு. இப்போ இங்கிலீஷில் பாருங்க, அதவே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா டிவைட் பண்ணியிருக்கணும். அந்த ஆன்சர் கூட 70 என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மோர் தென் அப்படின்னா ஆட் பண்ணணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எண்ணை எக்ஸ் என்க, லெட் த நம்பர் பி எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்மளுக்கு தெரியாத எண்ணை நம்ம அல்ஜிப்ரால பொறுத்தளவுக்கு நியூமரல்ஸ்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த எண்ணை எக்ஸ் என்க அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. இப்போ அந்த எக்ஸ் அவரை அந்த எக்ஸ் கூட இதுதான் சரியா, அந்த எக்ஸுங்கிறத நம்மளுக்கு தேவையான விடை. இந்த எக்ஸ் கூட அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா பெருக்கிட்டாரு. எந்த நம்பரை பெருக்கியிருக்காரு அப்படின்னா 4/3 என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா பெருக்கிட்டார். ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கணும், இது அவர் செஞ்சது அதாவது பதிலாக 4/3 பெருக்கிட்டார். ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெய், அந்த ஒரு எண் சொல்லியிருக்காங்களா, அந்த ஒரு எண்ணை எக்ஸ்னு வச்சிருக்கோம், அந்த எண்ணை 4/3 வகுத்திருக்கணும். அப்போ நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு அந்த எண் இருக்கு பார்த்தீங்களா எக்ஸ், அந்த எண்ணை அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா வகுத்திருக்கணும். இப்போ நம்ம அது மாதிரி அந்த கரெக்ட் ஃபார்மேஷனில் எழுதியாச்சு. இப்போ இந்த வகுத்துட்டு அந்த சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். இப்போ தவறான விடையை காட்டிலும் 70 அப்படின்னா இந்த சைடு கூட்டியிருக்கணும். சரியான விடையை காட்டிலும் 70 அப்படிங்கிறதுனால இந்த சரியான விடை கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா 70 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு சொல்லி பார்த்துக்கலாம். அந்த ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த எக்ஸு கூட 4/3 அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா தவறுதலாக பெருக்கிட்டார். ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ் அப்படிங்கிற எண் கூட 4/3 வகுத்துருக்கணும். அதோட அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு, சரியான விடையை காட்டிலும் 70 ஆன்சர்ல அதிகமாக கிடைச்சிருச்சு. அப்போ இதுக்கான அந்த எண்ணை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த சமன்பாடை நம்ம நிறைவு செஞ்சுட்டாலே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா சரியான தீர்வு நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் இன்ட்டு 4 என்னது அப்படின்னா 4x. அப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா 4x/3 இட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க டிவிஷன் கொடுத்துருக்காங்களா. அப்போ டிவிஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனோட ரெசிப்ரோக்கல். தலையிலா போட்டு பெருக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வகுத்தல். அப்போ 3 எங்கே வந்துடும் அப்படின்னா மேலே வந்துடும், 4 எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே வந்துடும். ப்ளஸ் அந்த 70 போட மறந்துடக்கூடாது, ப்ளஸ் 70 போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த 4x/3 அப்படியே தான் இருக்குது, 4x/3 இட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3 × x 3x/4 ப்ளஸ் 70 எழுதிக்கிட்டாச்சா. இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். 70 இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை பூரா ஒரு பக்கமும் நம்பர்ஸை பூரா ஒரு பக்கமும் கொண்டு வந்து தான் இந்த சமன்பாட்டை நம்ம தீர்க்க முடியும். அப்போ 4x/3 இந்த பக்கம் இருக்க எக்ஸ் ஈக்குவல் டு சமங்குறியை கறந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா ப்ளஸ் குறி மைனஸ் குறியாக மாறும். அப்போ ப்ளஸ் என்னவா மாறுது அப்படின்னா -3x/4 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடும். இட் இஸ் ஈக்குவல் டு அந்த 70 என்ன செய்யுது அப்படின்னா இந்த சைடே தான் இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடே தான் இருக்குது. இப்போ ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். கழிக்கிறப்ப மீச்சியமாக எடுத்து கழிக்கணும் அப்படின்னால மீச்சியமாக எடுத்து தான் கழிக்கணும். அப்போ மீச்சியமாக எடுக்கிற மீச்சியம் என்ன கிடைக்குது அப்படின்னா முன்னாங்க நம்மளுக்கு 12 அப்படின்னு சொல்லி மீச்சியமாக கிடைச்சிருது. அப்போ இது குறுக்கு பெருக்கல், ரெண்டு ஒரே வாய்ப்பில் வரலாம், குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். அப்போ நானாங்க எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நானாங்க 16x மைனஸ் இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா 9x அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செஞ்சிருது அப்படின்னா கிடைச்சிருது. இட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க 70 நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 16ல் 9 போச்சு அப்படின்னா எவ்வளவு, 7. அப்போ இங்கே என்ன நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா 7x/12 இட் இஸ் ஈக்குவல் டு 70 கிடைக்குது. இப்போ நம்ம எக்ஸ் மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். எப்படி எக்ஸை பூரா ஒரு பக்கம் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அது பக்கத்தில் இருக்க கெழு என்ன செய்யணும் அப்படின்னா சமமுறையை தாண்டி இந்த சைடு போயிடணும். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா
எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க 70 இந்த சைடே தான் இருக்குது. இந்த எண் வந்து சமமுறை தாண்டி போகிறப்ப வகுத்தல் பெருக்கல் வந்து வகுத்தலாகும், வகுத்தல் வந்து பெருக்கலாகும். அப்போ பகுதி வந்து மேலேயும் தொகுதி வந்து கீழேயும் வந்துடும். அப்போ இங்கே பெருக்கு இந்த எக்ஸுக்கும் இந்த எண்ணுக்குள்ள உறவு வந்து பெருக்கல். இதே இது கழித்து இங்கே கூட்டல் இருக்கிறதுனால இது வந்து இங்கே வரப்போ கழித்தலாக வந்துச்சு. ஆனால் இங்கே 7 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால அந்த பெருக்கல் சமமுறையை கிடக்கிறப்ப வகுத்தலாக மாறும். அப்போ இந்த 12 வந்து எங்கே வந்துடும் அப்படின்னா மேலே வந்துடும். அப்போ இன்ட்டு 12 பை அந்த மேலே 7 எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே வந்துடும். இப்போ அடிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ஓரேல் 7 பைத்தேல 70. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12 இன்ட்டு 10 வந்து 120ன்னு கிடைக்குது. அப்போ அந்த எண் என்னது அப்படின்னா 120. இதே மாதிரி அந்த எண் 120 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எடுத்து எழுதிடணும். 11வது கணக்கு கொள்குறி வகை வினா. என்ன கொடுத்துருக்காங்க 3/4 + 5/6 + -7/12 திட்ட வடிவம் கேட்டிருக்காங்க. திட்ட வடிவம் அப்படின்னா கூட்டி சுருக்கி எழுதணும், அவ்வளோதான். இப்போ இந்த 3 எண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது இந்த மீச்சிமா ஃபஸ்ட் மீச்சிமா கண்டுபிடிக்கணுமா? இந்த மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 3 பகுதியை வந்து ஒப்பிடுறோம். இங்கே 4 இங்கே 6 இங்கே 12 இருக்குது. இந்த 4ஆம் வாய்ப்பாட்லையும் 12 வரும், 6ஆம் வாய்ப்பாட்லையும் 12 வரும். அப்போ அதே வாய்ப்பாட்டில் பெரிய நம்பர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து மீச்சிமாவாக எழுதிக்கலாம். அப்போ இங்கே நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 12 வந்து மீச்சிமாவாக போட்டுக்கிறோம். அப்போ இந்த 4 கூட எதாவது இருக்குன்னா 12 வருதுன்னு பார்க்குறோம். அப்போ 4 3 12 அதே 3 என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா மேலே வந்து சமான வினை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரிக்கிருப்போம். இங்கே 6 கூட எந்த என்ன இருக்குன்னா 12 வரும், 6 2 12. அப்போ அதே 2 தான் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா மேலேயும் பெருக்கியிருப்போம். இங்கே வந்து 1 12 12 அதை இப்போ போடலாம் போடாமலும் இருக்கலாம், அது நம்ம இஷ்டம். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பகுதி வந்து 12 வராமல் நம்ம பெருக்கி வச்சுருக்கோம். அதே என்ன மேலேயும் பெருக்கியிருக்கோம். இப்போ மேலே வந்துட்டு பெருக்கி எழுதிக்கலாம். 3 என்ன கிடைக்குது அப்படின்னா 3 வந்து 9 ப்ளஸ் அடுத்து என்ன கிடைக்குது I2 வந்து 10. அடுத்து வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டுக்கலாமா? மைனஸ்னு போட்டு ஓரையில் என்ன வருது அப்படின்னா 7. இதை நம்ம கூட்டி சுருக்கி எழுதணும். அப்போ 10 கூட 9 கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 19. அப்போ 19 -7/12ன்னு வருது. 19ல் 7 போச்சு அப்படின்னா என்னது அப்படின்னா 12. அப்போ 12/12. இப்போ ஓர் 12 12 ஓர் 12 12ன்னு அடிச்சு கொடுத்துடலாம். அப்போ இதோட விடை நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/1 அப்படின்னா 1 தான் விடை. இங்கே எங்கே 1 இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்கா 1. அப்புறம் நம்மளுக்கு சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ 1. அடுத்த 12வது கேள்வி. 12வது கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால தான் ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இரு எண்கள் வந்து விகிதமுறை எண்களை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்களா? அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மொதல் தீர்க்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா இது 3 ஒன்றா சேர்த்து நம்ம தீர்த்திடக்கூடாது. இந்த கணக்கு செஞ்ச மாதிரி இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். அப்படி கூட்டுறப்ப இங்கே என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 3/4 -5/8 பார்க்குறோம். இந்த இரு எண்களுக்கும் பார்த்து 4ஆம் வாய்ப்பாடில் 8 வர்றதுனால 8 என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா மீச்சிமாவை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த 4 கூட எதை பெருக்கிற மீச்சியமாக 8 கிடைக்கும் 2. அப்போ 4 2 8 அதே 2 மேலேயும் பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைச்சிருது நம்மளுக்கு 3 2 6ன்னு கிடைச்சிருது. 6 என்ன குறி இருக்குது அடுத்து மைனஸ் குறி தான் மைனஸ் தான் போடணும். மைனஸ் போட்டு கீழே இங்கே வந்து 8 தானே இருக்குது. அப்போ மேலே வந்து நம்ம எதையுமே பெருக்க தேவையில்லை. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம் 5னே போட்டுக்கலாமா? போட்டு இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது மாதிரி ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் 1/2 எடுத்து எழுதிடணும். இட் இஸ் ஈக்குவல் டு 6ல் 5 போச்சுன்னா என்னது 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/8 அடுத்து வெளியே என்ன இருக்குது ப்ளஸ் 1/2. இப்போ இதை திரும்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீச்சியமாக எடுத்து கூட்டணும். அப்போ நம்ம மீச்சியமாக எடுத்து கூட்டுறப்ப 8 தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா மீச்சியமா. ஏன்னா 2ஆம் வாய்ப்பாடில் 8 வருது. அப்போ இந்த 2 கூட எதை பிறகு மீச்சியம் 8 கிடைக்கும் 2 8. அப்போ அதே நாள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா மேலேயும் பெருக்கியிருக்கணும். இங்கே நம்ம 8 மீச்சியமாக இருக்கிறதுனால 1 பெருக்கியிருப்போம். ஓர் 1 1 ப்ளஸ் ஓர் 4. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1 + 4 வந்து 5. 5/8ன்னு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. அப்போ நம்மளுக்கு சரியான விடை எது அப்படின்னா 5/8. இங்கே எங்கே 5/8 இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது 5/8. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான சரியான விடை. அடுத்து 13வது கணக்கு. இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா தீர்க்கணும். அப்போ இங்கே இருக்க 3/4 இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா 3/4ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வகுத்தல் குறி கொடுத்துருக்காங்களா, வகுத்தல் குறியை போட்டாச்சு. போட்டு 5/8 + 1/2 இதை கூட்டுறப்ப 2ஆம் வாய்ப்பால் 8 வர்றதுனால 8 தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா மீச்சியமா. இந்த 5 கூட நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னா எதையும் பெருக்கியிருக்க மாட்டோம். ஏன்னா ஓர் 8 8 ஓர் 5 5. இந்த 2 கூட எதை பெருக்கணும் 2 கூட எதை பெருக்கணும் 8 வருதோ அந்த எண்ணெய் பெருக்கணும். அப்போ 2 8 அதே நாள் தான் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா மேலேயும் பெருக்கியிருக்கணும். அப்போ ஓர் 5 5 அங்கே என்ன குறி இருக்குது ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ ப்ளஸ் குறி எடுத்து போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஓர் 4 இட் இஸ் ஈக்குவல் டு 3/4 முதல் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வகுத்தல் கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த வகுத்தல் குறி எடுத்து போட்டுக்காங்க. வகுத்தல் இங்கே 5 கூட 4 கூட்டினா என்ன கிடைக்கிது 9. அப்போ 9/8ன்னு எழுதியாச்சா. இப்போ அடுத்து வந்து வகுக்கணும். வகுத்தல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 3/4
இந்த எண்ணை தலையிலா போட்டு பெருக்கிறது தான் வகுத்தல். அப்போ பெருக்கல் 8 மேலே வந்துடும், இந்த 9 எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே வந்துடும். அப்போ அடித்து கொடுக்குறப்ப 1 மூவை 3, 3 மூவை 9, 1 நாங்க 4, 2 நாங்க 8. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2/3ன்னு கிடைக்குது. எங்கே 2/3 இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்கா. அப்போ ஆப்ஷன் என்னது அப்படின்னா 2/3. அடுத்து இதுதான் சரியான விடை. அடுத்து வந்து 14வது கணக்கு. 3/4 × 5/8 வகுத்தல் 1/2. இதுவும் அங்கே செஞ்சோம்னா அதே மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம் நம்ம. அப்போ 3/4 என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கிறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல் தீர்க்கணும். அப்போ தீர்க்கிறப்ப இங்கே 5/8 அந்த வகுத்தல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தீர்க்கிறதுக்காக பெருக்கலா போட்டு அடுத்து இருக்க பின்னத்தை வந்து தலைகீழாக போடணும். அப்போ 2 மேலே வந்துடும், 1 வந்து கீழே வந்துடும். இப்போ இங்கே அடித்து கொடுக்குறப்ப 1 2 4 2 8. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வெளியே இருக்க 3/4ங்கிற எண்ணை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 1 5 5, 1 நாங்க 4. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா மேலே 5, கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 4. இங்கே வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரே வாய்ப்பாடில் எந்த எண்ணையும் அடிச்சு கொடுக்க முடியாது. அடிச்சு கொடுக்குற பகுதியும் தொகுதியும் தான் அடிச்சு கொடுத்துக்கூடாது. இது 1 நாங்க 1 நாங்க 4 அடிச்சு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே பகுதி. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பகுதியும் பெருக்கி எழுதணும், தொகுதியும் பெருக்கி எழுதணும். 3 5 என்னது அப்படின்னா 3 5 15. பை 4 என்னது அப்படின்னா 4 16. அப்போ இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க, தான் இருக்கா 15/16. இதுதான் நம்மளுக்கு தேவையான சரியான விடை. அடுத்து 15வது கணக்கு. இவற்றில் எந்த விகிதமுறை எண் இருக்குது, கூட்டல் நேர்மாறு உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த எண் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்குறோம். இந்த 7 கூட்டல் நேர்மாறு இருக்கா? 7ஓட கூட்டல் நேர்மாறு என்னது -7 நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பாருங்க -5/7. இது கூட்டல் நேர்மாறு இருக்கா அப்படின்னா -5னா அதுக்குரிய மாற்றி நம்ம என்ன போட்டிருப்போம், கூட்டல் தானே நேர்மாறு தானே கேட்குறாங்க. அப்போ +5/7ன்னு போட்டிருக்கோம். இப்போ 0க்கு வந்து பெருக்கல் நேர்மாறு தான் கிடையாது, ஆனால் அதுக்கு என்ன இருக்குது, கூட்டல் நேர்மாறு இருக்குது. 0வோட கூட்டல் நேர்மாறு 0வே தான். அப்போ இந்த எல்லா எண்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கூட்டல் நேர்மாறு இருக்குது. அப்போ இதுக்கான சரியான விடை என்னது அப்படின்னா இவை அனைத்திற்கும் அப்படிங்கிறத இதுக்கான சரியான விடை. இப்போ நம்ம இந்த கணக்குகள்லாம் விரிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.